அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றுமொரு குரல் பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்று விழுமியம் என்பது என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த ஒழுக்க விழுமியங்களை எமது வாழ்க்கையில் கொண்டு வருவதால் என்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை இனி வருகின்ற குரல்களில் பார்ப்போம். முதலாவதாக தனிப்பட்ட முறையில் நான் பெறுகின்ற நன்மைகள் என்ன என்று சொல்கின்ற பொழுது மன அமைதி மற்றும் குற்ற உணர்வு குறைகிறது, தன்னம்பிக்கை உயர்கிறது, தீர்மானங்களில் தெளிவு இருக்கும், உணர்ச்சி கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் ஒன்று என்னிடம் இருக்கும். உதாரணம், ஒரு தவறை ஒப்புக்கொள்வதால் தற்காலிக சிரமம் இருக்கும், ஆனால் மன அழுத்தம் குறையும். ஒரு தவறை ஒப்புக்கொள்வது எப்போதும் சுலபமில்லை. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அந்த நொடியில் சங்கடம் இருக்கும். இதை சொன்னால் என்ன ஆகும் என்ற தயக்கம் வரும். அதனால் சில நேரங்களில் நாம் அமைதியாக இருக்கிறோம் அல்லது காரணம் சொல்ல முயற்சிக்கிறோம். ஆனால் இது மன அழுத்தத்தை உள்ளுக்குள் சேர்த்து கொண்டே போகும். உண்மையில் தவறை நேர்மையாக ஒப்புக்கொள்வது தற்காலிக சிரமத்தை தரலாம், ஆனால் உறவுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் தருகிறது. மனதில் இருக்கும் பாரம் குறைகிறது, இருவருக்கும் திறந்த மனப்பான்மை உருவாகிறது. ஒரு சாதாரண உதாரணம் பாருங்கள். கணவன் ஒரு முக்கிய விஷயத்தை மறந்துவிட்டார் என வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு குடும்ப நிகழ்ச்சி. அதை மறைக்க முயற்சித்தால் விளக்கம் சொல்லும் அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் நான் மறந்துவிட்டேன், இது என் தவறு, மன்னிச்சுக் கொள்ளுங்கள் என்று நேராக சொன்னால் அந்த நொடியில் சின்ன வருத்தம் இருக்கலாம். ஆனால் உண்மை மற்றும் நேர்மை காரணமாக உரையாடல் மென்மையாகி விஷயம் விரைவில் முடியும். தவறு மனிதர்களுக்கு சாதாரணம், ஆனால் அதை ஒப்புக்கொள்வது உறவை பாதுகாக்கும் முதிர்ச்சியை காட்டுகிறது. தற்காலிக சங்கடத்தை விட நீண்ட நாள் மன அமைதி மற்றும் நம்பிக்கை முக்கியம். அதனால் தவறு நடந்தால் அதை மறைக்காமல் பகிர்ந்து கொள்வோம். அது கணவன் மனைவி உறவை இன்னும் வலுப்படுத்தும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா.